வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழை என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல் விளையாட்டு பகுதி 2 அப்படிங்கிற அதைத்தான் பார்க்க போகிறோம். சொல் விளையாட்டு. அலைபேசியோட தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக. அலைபேசி அப்படிங்கிறது நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் அலைபேசி. அதோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்க வேணும். எடுத்துக்காட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. திரை. அடுத்தது இந்த எழுத்துக்கள் எது தொடர்பு இல்லையோ அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் என்ன வார்த்தை அப்படின்னா, புலம். எழுத்துக்களை என்ன செய்யணும், நீக்கிடணும். இந்த எழுத்துக்களை என்ன செய்யணும், கட் பண்ணிவிட்டு புலம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். புலம். அதுக்கு அடுத்தது அழகாய். அழகாய். அதுக்கு அடுத்தது இணையம். இணையம். இந்த எழுத்துக்களை என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இணையம் அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட்டு முகநூல். முகநூல். அதுக்கடுத்தது புதுமை. புதுமை. எழுத்துக்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வார்த்தைகள் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்தது கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுக. ஒரு வார்த்தை ஏற்கனவே அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க, வணிகன். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்யணும், குதிரை. அதுக்கு அடுத்தது கால். வீரன். குணம். நீதி. இதுதான் வார்த்தைகள். அடுத்தது கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. மூலிகை செடிகள் அப்படிங்கிறது மருந்து செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அதாவது நம்மளுக்கு இருமல், சளி அந்த மாதிரி வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்திலேயே சித்த இலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே மூலிகை செடிகளை தான் நம்ம என்ன செய்யணும், இந்த கட்டங்கள்லேருந்து எடுத்து எழுதணும். என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரண்டை. பிரண்டை. வல்லாரை. வெற்றிலை. தூதுவளை. மணத்தக்காளி. கற்றாழை. இதுதான் என்னது, வார்த்தைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மொழி விளையாட்டு. ஒவ்வொரு எழுத்தாக சேர்க்கணும். ஒரு எழுத்து அங்கே கொடுத்துருக்காங்க, இன்னொரு எழுத்து சேர்க்கணும், இன்னொரு எழுத்து சேர்க்கணும். அதே மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வார்த்தைகள் கிடைக்கும். என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, வா வாய், வாய்மை. தூ தூண், தூண்டு. காய், காய்கறி. அதுக்கடுத்து சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து சொல்லை முழுமையடைய செய்க. இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் இருக்குது. அதிலேருந்து 3 எழுத்துக்கள் கொடுத்துருக்குது. அந்த எழுத்துக்களில் எது சரியான எழுத்துக்கள் நீ கொடுத்துருக்கக்கூடிய கட்டங்களில் சேருதோ அந்த கட்டங்களில் நம்ம என்ன செய்யணும், இந்த எழுத்துக்களை எடுத்து என்ன செய்யணும், எழுதணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் பாறை. இதுதான் ஆன்சர், பாறை. நெக்ஸ்ட் இருக்கிறது நாடகம். அப்புறம் கீழடி. இதுதான் என்னது, இந்த எழுத்துக்கள் இதில் உள்ள தொடர்புடைய எழுத்துக்கள் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.